ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது தற்சார்பு இந்தியா பத்தி பேசுறாங்களே, ஆமா. அதை இயற்கை வளங்கள் துறையில எப்படி பாக்குறது? நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம மொத்த இறக்குமதியில கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 50%. பாதிக்கு பாதியா? ஆமா, இயற்கை வளங்களுக்கு தான் செலவு பண்றோம். நம்ம கிட்ட நிறைய வளம் இருக்கு. ஆனாலும் என்ன, நம்ம தேவையில 90% இறக்குமதி. 90%? ஆமா, தாமிரம் 95%, தங்கம் 99%க்கு மேல. ஏன் நம்மகிட்டயே இருக்கிற நிலக்கரி, பாக்சைட் இத கூட வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றோம். இது கொஞ்சம் எப்படி சொல்றது, ஆச்சரியமா இல்ல? நம்ம வளங்கள நாமையே சரியா பயன்படுத்த மாட்டேங்கிறோம். ஆமா, இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த இறக்குமதி சார்பை குறைக்க சில திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரி? ஒன்னு, வளங்களை தேடி கண்டுபிடிக்கிற வேலை இருக்குல்ல, அதுக்கு பெரிய அரசு நிறுவனங்களை PSUs மட்டும் நம்பாம சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிகளையும் உள்ள கொண்டு வரணும், அவங்கள ஊக்குவிக்கணும். சரி. 2, இந்த ஆய்வு நிறுவனங்களுக்கு ஏலம் விடுற முறையை இன்னும் கொஞ்சம் சுலபமாக்கணும். இப்ப இருக்கிற முறை சின்ன கம்பெனிகள் வரதை தடுக்குதுன்னு சொல்றாங்க. ஓஹோ. 3, அனுமதி வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு சுய சான்றளிப்பு செல்ஃப் சர்டிஃபிகேஷன் முறையை கொண்டு வரலான்னு ஒரு யோசனை. வருமான வரி மாதிரி துறைகள்ல இது ஏற்கனவே இருக்குல்ல. ஆமா, இருக்கு. 4, கோலார் தங்க வயல் மாதிரி மூடி கிடக்கிற சுரங்கங்களுக்கு மறுபடி உயிர் கொடுக்கணும். பிரைவேட் கம்பெனிகள் உதவியோட புது டெக்னாலஜியை கொண்டு வரணும். நல்ல யோசனை. கடைசியா, அரசு நிறுவனங்களுக்கும் பிரைவேட் கம்பெனிகளுக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ அரசு நிறுவனங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை இருக்கு, அது பிரைவேட் முதலீட்டுக்கு ஒரு தடையா இருக்கு. சரி, இதெல்லாம் செஞ்சா என்ன பயன் கிடைக்கும்? இதெல்லாம் செஞ்சா 1, இறக்குமதி குறையும், அது வெளிப்பட. ஆமா. அது மட்டுமில்ல, புதுசா வேலைவாய்ப்பு உருவாகும், அரசாங்கத்துக்கு வருமானம் கூடும். அதைவிட முக்கியமா, நம்ம விக்சித் பாரத் 2047 இலக்கு இருக்கு இல்லையா? ஆமா, வளர்ந்த இந்தியா 2047. அந்த இலக்கு அடைய தேவையான வியூக சுயாட்சி, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி நமக்கு கிடைக்கணும். அதாவது முக்கியமான விஷயங்கள்ல நம்ம முடிவுகளை நாமளே எடுக்கிற சுதந்திரம். இயற்கை வளங்கள்ல தற்சார்புங்கிறது நம்ம நீண்டகால வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுது. இந்த விக்சித் பாரத் இலக்க நம்ம நிர்வாக அமைப்புகளோட எப்படி இணைச்சு பாக்குறது? இப்போ மாவட்டங்களை ஜனநாயக பொதுவழிகள் மாதிரி மாத்தணும்னு ஒரு யோசனை சொல்றாங்க. ஆமா, சுவாரஸ்யமான கணத்து. இப்போ என்ன பிரச்சனைனா, வளர்ச்சி எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி போகல. நகரங்கள் வெறும் 3% நிலத்துல இருந்தாலும் நாட்டு வருமானத்துல GDPல 60%க்கு மேல அங்கிருந்து தான் வருது. பெரிய ஏற்றத்தாழ்வு. ஆமா. ஆனா 85% மக்கள் அவங்க பிறந்த மாவட்டத்திலேயே பெரிய நகர வாய்ப்புகள் இல்லாம வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா அதிகாரமும் மத்தியில குவிஞ்சிருக்கிறதுனால உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் கம்மியாகுது. இதனால இளைஞர்கள் மத்தியில அரசியல் மேல ஒரு சலிப்பு கூட வருது. உண்மைதான். இதுக்கு தீர்வா என்ன சொல்றாங்கன்னா, மாவட்டங்களை வெறும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டா பார்க்காம அது ஒரு குடிமை வெளி, சிவிக் ஸ்பேஸ் மாதிரி மாத்தணும். குடிமை வெளியா? அப்படின்னா அங்க நிர்வாகம் வெளிப்படையா இருக்கணும், மக்களுக்கு பதில் சொல்லணும், உள்ளூர் தேவைகளுக்கு ஏத்த மாதிரி செயல்படணும். இப்போ தேசிய அளவுல திட்டங்கள் போடுறாங்க இல்லையா? ஆமா. அத மாவட்ட அளவுல பிரிச்சு அது எப்படி நடக்குது, என்ன பலன் கொடுக்குதுன்னு உள்ளூர்லயே கண்காணிக்கணும், டேட்டாவை வெளியிடணும். ஓ, வெளிப்படைத்தன்மை. ஆமா. இதனால எங்க முதலீடு கம்மியா இருக்கு, எங்க வாய்ப்பு கம்மியா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இது அந்தந்த பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோட பொறுப்பை அதிகமாக்கும். உள்ளூர் பிரச்சனைகளுக்கு அவங்களே தீர்வு கண்டுபிடிக்க இது தூண்டும். இதுல அந்த டாப் 10% பத்தியும் சொல்றாங்க இல்லையா? ஆமா, நாட்டுல இருக்கிற அந்த வசதியான படித்த உயரடுக்கு மக்கள் சும்மா கொள்கை பத்தி மட்டும் பேசாம அவங்கவங்க பகுதியில பொறுப்பெடுத்து வேலை செய்ய இந்த அமைப்பு உதவுன்னு நம்புறாங்க. கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நடைமுறையில இது எந்த அளவுக்கு சாத்தியம்? வெறும் டேட்டாவை வெளியிட்டா போதுமா? உள்ளூர்ல இருக்கிற அந்த அரசியல் தடைகளை எல்லாம் எப்படி தாண்டறது? நல்ல கேள்வி. இது ஒரு முக்கியமான சவால் தான். வெறும் புள்ளி விவரம் மட்டும் பத்தாதுங்கிறது உண்மைதான். உள்ளூர்ல இருக்கிற திறமையை வளர்க்கணும், அரசியல் தடைகளை தாண்ட வழிகளை கண்டுபிடிக்கணும். ஆனா வெளிப்படைத்தன்மையும் மக்களோட பங்களிப்பும் அதிகமாகும் போது ஒரு மாற்றத்துக்கான அழுத்தம் உருவாகும்னு நம்புறாங்க. இது கொள்கைக்கும் நடைமுறைக்கும் உள்ள அந்த பெரிய இடைவெளியை குறைக்க ஒரு வழியா இருக்கலாம்.